வெல்கம் டு ஆஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சளி மற்றும் சளினால் வரக்கூடிய அனைத்து தொந்தரவுகளையும் நீக்கக்கூடிய ஒரு மூலிகை கஷாயம் போட போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் துளசி ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன், கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். துளசி நிறைய வெரைட்டி இருக்குது. காட்டு துளசி, கருந்துளசிலாம் இருக்குது. எந்த துளசி கிடைச்சாலும் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது குப்பைமேனி தழை. இது உடம்புல உள்ள அத்தனை கிருமிகளையும் போக்கி தோல் சம்மந்தப்பட்ட அத்தனை பிரச்சனையும் நீக்கக்கூடியது. இது சளி மற்றும் இருமலுக்கும் நமக்கு க்யூர் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ அது நான் ஒரு 2 கொத்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி தழை. இது சளி இருமலுக்கு ஒரு சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். இதோட இலை பார்த்தீங்கன்னா நமக்கு மொசன்னு கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், மெலிசாக இல்லாமல். ஸோ இது நான் ஒரு 6 இலை எடுத்திருக்கேன். நான் ஒரு 4 பேருக்கு கஷாயம் போடுறேன். அதனால் நான் ஒரு 6 இலை எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா தூதுவளை இலை. இந்த இலையில் பார்த்திங்கன்னா இலை காம்புலலாம் முள் இருக்கும். இலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு இது கைப்பிடி அளவுலாம் பிடிச்சி காமிக்க முடியாது, குத்தும். ஸோ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெத்தலை. இது வீட்டில் வளர்ந்தது, அதனால் குட்டி குட்டியாக இருக்குது. ஸோ நான் ஒரு 3 இலை போட்டிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்தால் 1 அல்லது 2 இலை போட்டாலே போதும். இப்போ எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நம்ம கழுவி எடுத்துடலாம். கழுவிட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ கிண்ணத்தில் எடுத்துக்கிறேன் நான். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். சின்ன கிளாஸ் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். 2வது கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. ஸோ இப்போ 3 கிளாஸும் தண்ணி நம்ம ஊற்றியாச்சு. இதில் ஒரு டீஸ்பூனால் 1 டீஸ்பூன் ஜீரகம் போடுறேன். சின்ன ஜீரகம், சோம்பு கிடையாது. இதையும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நம்ம கொதி வர விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இது எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த 3 கிளாஸ் 2 கிளாஸாக நமக்கு சுண்டி வர அளவுக்கு நம்ம தண்ணி கொதிக்க விட்டுறலாம். 2 கிளாஸ் அளவுக்கு ஆன அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அந்த இலையெல்லாம் உள்ளே தள்ளி விடுற மாதிரி ஏதாவது ஸ்பூன் அல்லது கரண்டியால் நீங்கள் உள்ளே அழுத்தி விடுங்க. அப்போ தான் அதோட சாறு நமக்கு அதில் இறங்கும். ஸோ நான் இப்போ 2 கிளாஸ் வந்தோடனே நான் கொதித்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அதோட தண்ணியை மட்டும் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கும்போதே குடித்தோன்னா நமக்கு நல்லா கேட்கும். இப்போ இதில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டு கலந்து விட்டுக்கிறேன். ஏன்னா அது வெறுமனே குடித்தா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது, அவ்வளோ ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ இது உப்பு கொஞ்சம் போட்டோம்னா நமக்கு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரொம்ப சூடு இல்லாமல் கொஞ்சம் நம்மளால் குடிக்கக்கூடிய அளவு சூட்டில் நம்ம குடிச்சிடலாம். டீ மாதிரி கொதிக்கலாம் குடிச்சிடாதீங்க. இது பார்த்திங்கன்னா குடிப்பாங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்காகவே நான் என் குழந்தைய குடிக்க வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அவன் தான் கிளாஸில் வச்சுருக்கான். ஒரு ஆளுக்கு 1/2 கிளாஸ் குடித்தாலே போதும். பாருங்கள் எவ்வளோ அழகாக குடிச்சிட்டான்னு. இது குடிக்க முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. அதுக்காக தான் நான் குழந்தைய குடிக்க வச்சே காமிச்சேன். பெரும்பாலும் நம்ம சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலே உடனே மெடிசன் வாங்கி சாப்பிட்டு வர சளியையும் நம்ம நிறுத்தி வச்சுருவோம். அந்த மாதிரி கண்டிப்பாக செய்யவே கூடாது. நமக்கு சளி வராது அப்படின்னா நம்ம மேலும் அது உள்ளே இருக்கிறது எல்லா அழுக்கும் வெளியில் வர வைக்கணுமே தவிர மறுபடியும் அதை மாத்திரை எல்லாம் போட்டு நிறுத்தக்கூடாது. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து 3 நாள் வெறும் வயிற்றில் காலையில் நம்ம இந்த மாதிரி கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வரும்போது பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பாக உள்ளே உள்ள சளி, நுரையில் உள்ள சளியெல்லாம் நமக்கு வெளியில் வந்துடும். இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ், பெரியவங்களுக்கு 1/2 கிளாஸ்லேருந்து ஒரு கிளாஸ் வரைக்கும் நம்ம குடிச்சிக்கலாம். இது சளி மட்டும் இல்லாமல் சளினால் வரக்கூடிய தலைபாரம், தலைவலி, கழுத்து வலி, முக வீக்கம் இதெல்லாம் கூட நமக்கு சரியாகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். இன்னும் பல ஆரோக்கியமான பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.